ஒரு உண்மையான சம்பவம், வரலாறு. ஒரு பெண்ணின் கதை, வரலாறு, உண்மை சம்பவம். மொபைல் ஃபோன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெண் தாயிடம் கேட்கிறாள், எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடு என்று. தாயோ வாங்கி கொடுத்து விடுகிறாள். அந்த மொபைல் ஃபோனில் அவளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. நாசாவில் தேர்வு நடக்கிறது, 3 விதமான தேர்வுகள். 11ஆம் வகுப்பு படித்த பெண், அப்படி என்றால் பார்க்கலாம், +2 அல்ல, 11th வரைக்கும். அவளுக்கு அந்த தேர்வில் அவள் 3 தேர்விலும் அவள் வெற்றி பெறுகிறாள். வெற்றி பெற்றவுடன் அவளுக்கு அழைப்பு வருகிறது, நீ நாசாவிற்கு வா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா வா என்ற ஒரு கடிதம் வருகிறது. இவ்வளோ ஒரு ஏழை பெண், ஏழை தாயின் மகள், பணத்திற்கு எங்கே போவது? அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் 1,00,000 ரூபாய் வேண்டுமே, எங்கே போக வேண்டும் என்பது. அவள் ஒரு கோரிக்கை விடுக்கிறாள் முகநூலில். அதை பலர் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே அவளை தேடி பணம் வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக 10 ரூபாய், 100 ரூபாய், 5 ரூபாய் அப்படின்னு பணம் வந்து சேருது. அவளுக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் வந்தோடனே அவள் இந்த செய்தி வெளியே வருது. வெளியே வந்தோடனே வேறொரு பெண், கொஞ்சம் பணம் படைத்தவள், அவள் கேட்கிறாள், இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு வருகிறாயே, நான் எல்லா பணத்தையும் நானே உனக்கு தந்து விடுகிறேன், நீ அமெரிக்கா சென்று வா என்று சொல்லும் பொழுது அந்த பெண் மறுக்கிறாள். எனக்கு வேண்டிய பணம் கிடைத்து விட்டது, எல்லோரும் கொடுத்து விட்டார்கள், எனக்கு அது தேவையில்லை, நான் அமெரிக்கா சென்று அதை நான் அந்த விஞ்ஞான படிப்பில் கலந்து கொள்வேன் என்கிறாள். எதுவும் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த பணம் தருகிறேன் என்ற பெண் கேட்கிறாள், எதுவுமே நீ வாங்க மாட்டாய் என்றால் நான் உனக்கு எதை செய்ய வேண்டும், எதையாவது உனக்கு ஒன்று செய்து தருகிறேன் என்று அவள் கேட்கிறாள். அப்பொழுது அந்த புதுக்கோட்டை பெண் சொல்கிறாள், எங்கள் வீட்டில் கழிப்பறை இல்லை, எங்கள் கிராமத்தில் யாரிடமே கழிப்பறை இல்லை, நாங்கள் கழிப்பறைக்கு இல்லாததால் மிகவும் சிரமப்படுகிறோம், மிக மிக சிரமப்படுகிறோம், ஆதலினால் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 பேருக்கும் கழிப்பறை கட்டித்தர முடியுமா என்று கேட்கிறாள். ஆனால் அந்த வசதி படைத்த பெண்ணோ நிச்சயமாக கட்டித்தருகிறேன் என்று கட்டித்தந்து விடுகிறாள். இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலுமே சமையலறை இருக்கும், கழிப்பறையும் இருக்கும். எனக்கு பல கனவுகள் வரும், கழிப்பறை எங்கே இருக்கிறது என்று தேடி போனால் இருக்கவே இருக்காது, கனவு முடித்துவிடும். அது எப்படியோ என்னை அது பாதித்துள்ளது. அந்த பாதிப்பு அந்த பெண்ணுக்கும் நிகழ்ந்துள்ளது என்று கேட்கும் பொழுது ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எல்லோருக்குமே புதியதாக ஒரு வீடை கட்டுகிறார்கள் என்றால் அங்கே கழிப்பறை நிச்சயமாக இருக்கும். ஆனால் பூஜை அறை பிறகுதான் அவர்கள் வைத்துக்கொள்வார்கள். மனிதனுடைய தேவை, சாப்பிடுகிறோம், அதை கழிக்க வேண்டும். அதை கழிப்பதற்கான இடம் இல்லை என்றால் என்ன சிரமம்? பல சிரமங்கள் அப்படி சென்னைக்கு வந்த பொழுதும் நடந்துள்ளது. இன்றளவும் எங்கே சென்றாலும் ஒரு கழிப்பறை இருக்கிறது. நேற்று விமான நிலையம் சென்று வந்தேன், அங்கே கழிப்பறை தேடி சென்று வந்தேன். அதுபோல எந்த அலுவலகமாக இருந்தாலும், பள்ளிக்கூடமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் இப்போ பொது வழியிலே கழிப்பறைகள் வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பொது வழியில் போகும் பொழுது அவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. நான் சில நேரத்தில் அப்படி கஷ்டப்பட்டுள்ளேன்.
எனவே நண்பர்களே, ஒரு பெண்ணின் கதை ஒரு உண்மையான கதை. இதை வேறு எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை பகிர வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே, காலை பதிவு.